என் கண்ணை நேரா பார்த்து உன் புருஷனை காதலிக்கிறன்ற விஷயத்தை ஏன் உன்னால சொல்ல முடியல? யூனோ வை தனு? ஏன்னா நீ அந்த டைப் பொண்ணே கிடையாது. ஒருத்தனை காதலிச்சு வாழ்க்கை பூரா அவன் கூட வாழ்ற பொண்ணே கிடையாது. சோ ஸ்டாப் லைங் டு யுவர் செல்ஃப் தனு. நீ எனக்கு இல்ல, உனக்கு நீயே போய் சொல்லிக்கிட்டு இருக்க. போதும், எனக்கு இதெல்லாம் கேட்க விருப்பம் இல்ல. உள்ள அந்த பிரக்யாவும் இதைத்தான் சொல்ற, நீ இதைத்தான் சொல்ற. நான் யாரையுமே உண்மையா காதலிக்க மாட்டேனா? ஆமா அப்படிதான், நான் கெட்டவதான். ஃபைன், நான் ரொம்ப கெட்டவ. நான் எல்லாரையுமே ஏமாத்துறவ, பொய் சொல்றவ, ஃப்ராட் நினைச்சீங்கன்னா தட்ஸ் ஃபைன். நான் அதை பத்தி கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா என் மனசுக்கு தெரியும், நான் உண்மையாவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அபிய காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். I love him. I love him. I love him. It's okay. நான் ஒத்துக்கிறேன் தனு. நீ அபிய காதலிச்சுக்கிட்டே இரு. ஆனா நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு உன் மனசுல யார் இருக்காங்கிறத பத்தி கவலை இல்ல. நீ வாழ்க்கை பூரா இன்னொருத்தங்களை காதலிச்சுக்கிட்டே இரு. நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். Stay away from me, Nikhil. Stay away. நான் உண்மையிலேயே அபியை மட்டும் தான் காதலிக்கிறேன். அபியை தவிர என் வாழ்க்கையில வேற யாருமே இருக்க முடியாது. அதை நீ புரிஞ்சுக்கோ. மாறிட்டேன்னு சொல்றான், ஆனா இவன் மாறவே இல்லை. அப்படியே தான் இருக்கான். இந்த கோவம் ஏன் மேல இல்ல, அபி மேலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சோக்கால் புருஷன் அவளை லவ் பண்ண மாட்டேங்கிறான்ல. ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு நான் இருக்கிறேன் செல்லம். இந்த வாழ்க்கையில உன் புருஷன் கொடுக்காத அளவுக்கு அன்பை நான் உனக்கு கொடுக்க போறேன் தானோ. நான் உனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அடுத்த தடவை நீ என்னை கட்டி பிடிக்கும் போது என் காதல்ல கரைஞ்சி எனக்கு சொந்தமாயிடுவேன். ஐ ப்ராமிஸ் யூ. எதுக்கு அழறீங்க? நான் ஒன்னும் அழுவல. எனக்கு பிரக்யா நான் சிரிக்கிறதுக்கு ஜோக் சொல்லிக்கிட்டு இருந்தா. பாவம், அவளுக்கு ரொம்ப வலியா இருந்தது. ஆனா அந்த வலியை அவ என்கிட்ட காட்டிக்கவே இல்லை. என்ன சிரிக்க வைக்கிறதுக்காக அவ ரொம்ப ட்ரை பண்ணாப்பா. என்னால சிரிக்க முடியல. இருந்தாலும் அவ ரொம்ப ட்ரை பண்ணாப்பா. பாட்டி போதும் போதும், அழாதீங்க பாட்டி. நீங்க உங்க ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். இப்ப அவங்களுடைய கண்டிஷன் நல்லா தான் இருக்கு. இந்த டிஸ்சார்ஜ் பேப்பர்ல சைன் பண்ணுங்க. இந்தாங்க சார், சைன் பண்ணுங்க. நீங்க மிஸ்டர் கிங் இல்லையா? ஆபரேஷனுக்கு முன்னாடி நீங்க இப்படி சைன் பண்ணலையே. நீங்க பேஷண்டோட ஹஸ்பண்ட் இல்லையா? இல்ல, நான் அவளோட ஹஸ்பண்ட். டாக்டர், அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரு பிரக்யாவோட ஹஸ்பண்ட் இல்ல, ஆனா அவரு மிஸ்டர் கிங் இருக்காரு இல்லையா, அவரோட ஃப்ரெண்ட் இவரு. ஒருவேளை கிங் இங்க இல்லைன்னா அபி இதுல சைன் பண்ணலாமா டாக்டர்? நான் கிங்குக்கு ஃபோன் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். கண்ட்ரோல் பண்ணிக்கப்பா. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இல்ல உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா?
நீ நல்லா ஞாபகப்படுத்தி எனக்கு சொல்லு. உங்க 2 பேருக்கும் யார் கூடயாவது சண்டையாச்சா? இல்ல, ஜானுக்கு பார்ட்டியில ஷேண்டிலியர் விழல, அதை விழ வச்சாங்கன்னு தெரியும் சார். யாரோ பிரக்யா மேம கொல்ல ட்ரை பண்றாங்கன்னு அவனுக்கு தெரியும். இன்னைக்கு பார்ட்டில நடந்தது வேற ஆக்சிடென்ட் கிடையாதுடா ராபின். லைட்ஸ் கீழே விழுந்தது ஆக்சிடென்ட் கிடையாதுடா. அதை தெரிஞ்சதா விழ வச்சிருக்காங்க. ஹலோ, இங்க பாரு, நான் இப்போ உங்க கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். நோ, யூ லிசன் டு மீ ஃபர்ஸ்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பா, அதாவது கியராவுக்கு முன்னாடி பிரக்யாவோட ஆக்சிடென்ட்டை பத்தி பேசக்கூடாது. ஓகே, நீ ஒரு வேலை பண்ணு. டெல் மீ, என்னாச்சு? நான் சைன் பண்ணிடுவா. ஐ மீன் டு சே, டாக்டர்ஸ் இப்போ பிரக்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்றாங்க. ஆனால் அவங்களுக்கு பிரக்யாவோட ஹஸ்பண்ட், ஐ மீன் உனக்கு பதிலாக நான் இந்த பேப்பர்ஸில் சைன் பண்ணிட்டுமா? ஓ ஓ, யா நோ ப்ராப்ளம். சைன் பண்ணதுக்கு நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ண தேவையில்லை. பட் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? வாட்? உன்னால் பிரக்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? சரி, எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கொஞ்சம் டைம் எடுக்கும் போல இருக்கு. நீ பிரக்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. போலீஸ் ஸ்டேஷனா? நீ போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுற? எல்லாம் ஓகே தானே? இந்த விஷயத்தை பற்றி அப்புறமா சொல்கிறேன். ஜஸ்ட் ப்ளீஸ் டேக் பிரக்யா ஹோம். நீ பிரக்யாவை பற்றி கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. ஐ மீன் நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்ஸ். இதில் நானே சைன் பண்ணிடுறேன். புது பேப்பர்ஸை ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே, நான் உடனே பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்றேன். மைதிலி இங்க பாரு. சொல்லுங்க. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ள நீ வீட்டுக்கு போய் பிரக்யா ரூமை சுத்தம் பண்ணி வை, சரியா? சரி. ஒரு நிமிஷம் மைதிலி, நீ என்ன பண்ற? வீட்டுக்கு போனதும் உடனே ஃபோன் பண்ண. இவங்க அந்த கஷாயம் எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதை தயார் பண்ணி வச்சுக்கோ. நம்ம அபிக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம பிரக்யாக்கும் அதையே கொடுப்போம். அது எல்லாத்தையும் அத்தைய பார்த்துப்பாங்க. என்னத்த? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அத்தை கிட்ட கேட்டு செஞ்சிடுறேன். சரி, ஓகே. மைத்திரி, நீ போமா. சரி, ஒரு நிமிஷம் நீ, நானும் உங்க கூட வரேன். 2 பேருமே சேர்ந்து ரூமை நல்லா ரெடி பண்ணலாம். பிரக்யா இப்போ நம்ம வீட்டுக்கு இல்லை, அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டுக்கா? அங்க எதுக்கு? என்ன, அதான் கரெக்ட். இங்க பாரு, அந்த அண்ணன் போறாப்ல, அவர்கிட்ட ஜஸ்ட் 2 minutes பேசிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம கிளம்பலாம். ஓகே? நோ டாடி, அப்புறமா போய் பாருங்க. முதல்ல என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. ஆமா அங்கிள், எனக்கும் ரொம்ப பசிக்குது அங்கிள். ஓகே, கம், லெட்ஸ் கோ. ஆஃபீஸர், நான் பசங்களை கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போங்க சார். ஆனா ஒருவேளை மறுபடியும் உங்க பொண்ணை ஏதாவது என்கொயரி பண்ணணும்னா நீங்க தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. ஏன்னா அந்த கொலைகாரனை உங்க பொண்ணு தான் பார்த்துருக்காங்க. நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு வருவீங்களா? அடிக்கடி கேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரது அவ்வளவா? அங்கிள், நான் வரேன். அண்ட் அந்த கொலைகாரனை நீங்க கண்டிப்பா பிடிக்கணும். சன்னியை நான் கூட கூட்டிட்டு வரேன். டாடி ஃப்ரீயா இருந்தா டாடியும் என் கூட கூட்டிட்டு வரேன். தேங்க்யூமா. இவ ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு, ஸ்மார்ட்டும் கூட. தேங்க்ஸ். நான் ஸ்மார்ட் பொண்ணு தான். அண்ட் நான் மட்டும் இல்ல, சன்னி கூட ரொம்ப ஸ்மார்ட். ஓகேம்மா, தேங்க்யூ சார். ஓகே, டிரைவர் எங்க போயிட்டாரு? சார் வந்துட்டீங்களா? நான் பசங்களுக்காக மில்கையும் வாட்டரையும் கொண்டு வந்திருக்கேன். வண்டியில உட்காந்துக்கிட்டே உங்க எப்படி கேட்டோம். கம் சன்னி, உன்னை வீட்டில் விட்டுடுறேன். இல்ல அங்கிள், முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க. யாரா அவங்க அம்மாவை பார்க்கணும்ல. நான் டிரைவர் அங்கிள் கூட போயிடுறேன். டோன்ட் வரி, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். முதல்ல உன்னை வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். இல்ல அங்கிள், யாரா அப்புறம் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு லேட் ஆயிடும். பை த வே, நான் வரலன்னு எங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்கல்ல. அவங்கள கூட நான் வெயிட் பண்ண வைக்க கூடாதுல்ல. பசங்க எவ்வளவு சீக்கிரமா வளர்றாங்க. எனக்கு அந்த ஸ்கெட்சை மறுபடியும் காட்டுங்க. நீ பசங்க கிட்ட போய் வண்டியில உட்காரு, நான் 1 minute வந்துடுறேன். போங்க. வாங்க போலாம்.
ஆஃபீஸர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் அந்த ஸ்கெட்சை பார்க்கலாமா? யா ஷூர். பார்ட்டியில் வந்த யாராவது ஒருத்தனா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனால் இவரை நான் பார்ட்டியில் பார்க்கவே இல்லையே. தேங்க்யூ. பிரக்யாக்கு நடந்தது ஆக்சிடென்ட். ஆனால் ஜான் அதை ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொன்னா. யாரோ அவளை கொல்ல ட்ரை பண்றாங்கன்னு சொன்னா. யாரு கொல்ல ட்ரை பண்றாங்கன்ற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே ஜானை யாரோ கொலை செஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்த 2 ஆக்சிடென்ட்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்திருக்குமா? சார், எஸ். ஜான் உன்னுடைய பிரதர் ராபின்க்கு எதுக்காக ஃபோன் பண்ணிருக்கான்னு நான் கெஸ் பண்ணேன். பிரக்யாவை அட்டாக் பண்ணவங்கள அவன் நேர்ல பார்த்தத சொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது. பிரக்யா இஸ் மை வைஃப். மிஸ்டர் கிங், நீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ப்ளீஸ் கம். ஹலோ சித்தி. கிங், எங்க இருக்கீங்க நீங்க எல்லாரும்? பார்ட்டில தானே இருக்கீங்க. தருண் பசங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு அவங்கள பார்ட்டிக்கு அனுப்பியிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிங். பசங்க உன் கூட தானே இருக்காங்க? பசங்க என் கூட தான் இருக்காங்க. வண்டியில தூங்குறாங்க. நாங்க சன்னியை வீட்டுல விட்டுட்டு இல்ல, முதல்ல நாங்க நம்ம வீட்டுக்கு வருவோம். அதுக்கப்புறம் சன்னியை டிரைவர் விட்டுருவாரு. ஏன் பசங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னா நீ உங்களை தனியா வீட்ல டிராப் பண்ணிடு. பிரக்யா கேராவ வீட்டுக்கு கூட்டி வந்துருவா. பிரக்யா பிரக்யா கேராவ வீட்டுக்கு கூட்டி வந்துருவா. நீ சன்னியை கூட்டிட்டு போ. சித்தி, நான் இதை பத்தி சொல்லதான் ஃபோன் பண்ணேன். ஆக்சுவலா என்னாச்சுன்னா, சொன்னா நீங்க பயப்படுவீங்கன்னு தான் சொல்லல. என்னாச்சு கிங்? எல்லாம் ஓகே இல்ல? பிரக்யா எங்க? அது அபிஷேக் கொஞ்ச நேரத்துல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். ஏன் என்னாச்சு? இப்ப பிரக்யா எங்க? இங்க பாரு, எனக்கு அப்பவே தெரியும் பார்ட்டில ஏதோ பிரச்சனைன்னு. பிரக்யாவால பேச முடியாதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். உன் குரலை கேட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட குரலை கேட்டா? உன்னோட வாய்ஸ் எவ்வளவு டென்ஷனா இருந்துச்சு தெரியுமா? பிரக்யா மேல இருக்க கவலை தெரிஞ்சது உன் வாய்ஸ்ல. கிங். சித்தி. கிங், உண்மை சொல்லு, என்னாச்சு? சித்தி, பார்ட்டில அட கடவுளே, இப்ப எப்படி இருக்கா பிரக்யா? சித்தி, ரிலாக்ஸ். அவ நல்லா இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா. நீங்க ப்ளீஸ் அவ முன்னாடி அழாம இருங்க, சரியா? ஏன் சொல்றேன்னா, நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா அவளும் உங்களுக்கு பிரக்யா பத்தி தெரியும்ல. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போனை வைக்கிறேன். அண்ட் யூ, இதுக்கப்புறம் என்ன கேட்காம நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. சாரி சார், அப்ப டைம் இல்ல. ஐ டோன்ட் கேர். நோ எக்ஸ்கியூசஸ். கேரா விஷயத்துல சில ரூல்ஸ் வச்சிருக்க. எப்பவும் நீ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட்? சாரி சார். வண்டிட. பிரக்யா, எப்படி இருக்குமா இப்போ? உனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே எனக்கு தெரியாதுமா. கிங் இப்பதான் என்கிட்ட சொன்னா. அதுக்குள்ள நீயே வீட்டுக்கு வந்துட்ட. நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா குணமாயிடுவேமா. வணக்கங்க, என் பேர் பிரபா. இது அபி, அப்புறம் இவன் வைஃப் த்ரிஷா. எனக்கு உங்க எல்லாரையுமே தெரியும். நான் கிங்கோட சித்தி. ஓ சாரி, உங்க எல்லாரையும் வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் உள்ள வாங்க. வாமா, வா, பாத்து வா. என்னாச்சு? என்னாச்சு பிரக்யா? ட்ரீட்மெண்ட்னால கொஞ்சம் தலை சுத்துது போல இருக்கு. மத்தபடி ஷீ இஸ் ஓகே. இவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போலாம். இவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என்னோட ரூமா? இல்ல, நான் இவரை அங்க கூட்டிட்டு போக கூடாது. அப்புறம் நானும் மிஸ்டர் கிங்கும் வேற ரூம்ல இருக்கோன்னு இவருக்கு தெரிஞ்சு போயிடும். இவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா, அதான் கரெக்ட். இவளோட ரூம் எங்க இருக்கு? அது அந்த பக்கம். சித்தி, நீங்க எனக்கு தண்ணி கொண்டு வரீங்களா ப்ளீஸ்? நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன். பாத்து மெதுவா. என்னாச்சு? என்னாச்சு த்ரிஷா? சொல்லுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆர் யூ ஓகே? இல்லங்க, ரொம்ப வலிக்குது. பிரபா, நீ ஒரு வேலை பண்ணு. நீ த்ரிஷாவை பாத்துக்கோ, நான் பிரக்யாவை ரூம்ல விட்டுட்டு வரேன். நீ தனியா எப்படி? டேய், பிரக்யாவை எத்தனை தடவை தூக்கிட்டு போயிருக்க?
நான் இவ்வளோ ரூமில் விட்டுட்டு வரேன். த்ரிஷா மெடிசன்ஸையும் உள்ள கொடுத்து அனுப்பிடு. மெதுவா போங்க. என்னாச்சு? என்ன அப்படி பார்க்குற? என்ன கேக்குறீங்க? என்கிட்ட ஏதோ கேட்கணுங்கிற மாதிரியே பார்க்குற. நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. எல்லாரும் அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது நானும் மயக்கத்துல இருந்தப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லையே. எல்லாரும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. நான் மற்றவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் நீ பூஜை பண்றது இல்லையா? பண்ணுவனே. பூஜை ரூம் வெளியில இருக்கு. உங்க ரூம்ல உன்னோட ஒரு போட்டோ கூட இல்ல? ஏன் கப்பல் போட்டோ ஒண்ணு கூட இல்ல? நீங்க ஏதாவது குஷன் எடுத்துட்டு வரீங்களா? வெளியில ஹால்ல இருக்கு, எடுத்துட்டு வாங்க. நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க, முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். இதில் எந்த கபோர்டில் இருக்கு? இவர் கபோர்டு திறந்தா அதில் மிஸ்டர் கெங்கோட ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இவருக்கு சந்தேகம் வந்துடும். இரு, நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். இல்லை வேண்டாம், ஐ எம் கம்ஃபர்டபுள். நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏய், என்னாச்சு? எதுக்கு எந்திரிக்கிற? உட்கார். அதான் நான் உங்களை குஷன் எடுத்துட்டு வர சொன்னேன்ல, போய் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். சாரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். குஷன் இங்கேயே இருக்கு, நீ வெளியே இருக்குன்னு சொல்ற.